Hi guys, Assalamu alaikum. Welcome to Zork Explore. So இன்றைக்கு காத்தாங்குடியில் அல் அக்ஸா மாதிரி ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கிறாங்க. அதை பார்க்க வந்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க போவோம். Let's go. வா. Take off your shoes. It's on? Those good? Dira? It says men only. Huh? Men only. லேடிஸ் அங்கால வரட்டுமா? நல்ல இதால வரும் அந்த செயின் போட்டுருக்கதால ஓகே காய்ஸ் இங்கால வரலாம் தானே? ஹாய் காய்ஸ், பெண்கள் எல்லாம் மங்கால வரட்டாம், ஆண்களை முன்னால் வரட்டாம். ஸோ யா ஸோ பார்க்க ஒரு பிரம்மாண்டமான இட்ஸ் ஓகே. என்னதை சொல்ல, மோஸ்க் அல்லாவோட மாளிகை அதுக்கு அதே மாதிரி அல் அக்ஸா மாதிரி இங்கே கட்டிக்கிறாங்க. அல் அக்ஸாவுடைய மகிமை கிடைக்காது என்றாலும் அல் அக்ஸாவுடைய அமைப்பில் இந்த மோஸ்க் வந்து ஓரளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கலாம். இலங்கையில் இப்படி ஒரு பள்ளிவாசல் இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம்தான். என்றாலும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது நினைக்கிறேன். இனி என்ன காத்தாங்குடின்னு சொன்னாலே டவுனை பார்க்கும்போதே இனி ஒரு சந்தோஷமாகத்தான் தெரியுது. ஒரு மகிழ்ச்சியான கலகலப்பான ஒரு அமைப்பில் அந்த ஊரும் இருக்குது. இந்த ஊரோட இந்த பள்ளிவாசல் ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் மேலே என்ன பெண்களுக்கா? எத்தனை யூடியூபர்ஸ் வந்து இதை பிடிச்சி போட்டிக்கிறாங்க. என்றாலும் நம்மளால் இயன்றவரை மேலே பெண்களுக்கு செய்யப்பட்டிருக்கு நினைக்கிறேன். பெண்கள் தொழுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நினைக்கிறேன். So, where's mom? அவ்வளோ பெரிய அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ. மேலே பெண்களுக்கு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது நினைக்கிறாங்க. ஓ ஸோ நினைக்கிறேன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆண்களுக்கான தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நினைக்கிறேன் அங்கே பெண்கள் தான் இருக்கிறாங்க. சாமி என்ன ஸோ கனடாவுக்கு வந்து ஈஸ்டர்னில் ஒலிவில் எல்லா இடங்களையும் நாங்கள் பார்த்துட்டு கடைசியாக இப்போ காத்தாங்குடிக்கு வந்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்
இன்றைக்கி நாங்கள் வாசிக்குடா பீச்சுக்கு போயிட்டு அப்படியே இங்கே வந்து இங்கேயும் பார்த்திக்கிறோம். சரி, இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.